ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எவ்ரிடே வைப்ஸ் வித் அஹானா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி விலாக்குள்ளே போகலாம். இதே எஸ் யூஷுவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது. என்னென்னு இந்த விலாகில் நீங்களே பார்ப்பீங்க. என் மகளை ஸ்கூலில் விட தான் போயிட்டுருக்கிறேன். அம்ராக்கு இப்போ 6 இயர்ஸ் ஆகுது. இங்கெல்லாம் ஸ்கூல் ஒரு 7:30க்கு அசம்பிளி ஸ்டார்ட் ஆகிடும் காலையில். ஆனால் நம்ம 7:20க்கு முன்னாடியே பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுடணும். அதான் ரூல்ஸ். இது ப்ரைவேட் கிண்டர் கார்டனுங்கிறதுனால இங்கே 8:30 தான் கிண்டர் கார்டன் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் உமரை ஒரு தடவையும் அம்ரா ஒரு தடவையும் வந்து என்னால் ட்ராப் பண்ண முடியாதுங்கிறதுனால 7:20 பிஃபோர் என் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு 7:40 பிஃபோர் என் மகளையும் ட்ராப் பண்ணிடுவேன். 2 ஸ்கூலும் பக்கம் பக்கம் தான் இருக்கும். இங்கே உள்ள ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமாங்க? நம்ம பெருசாக ப்ரிப்பேர் ஆகிட்டுலாம் வந்து விட வேணாம். அவங்களே டோர் ஓப்பன் பண்ணி அவங்களே குட் மார்னிங் சொல்லி அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு ஹிஜாபும் அபாயாவும் இருந்தால் போதும், நம்ம வேலை சிம்பிள் ஆகிடும். அதே மாதிரி வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். இன்றைக்கி வீட்டுக்கு போய் சீக்கிரமாக லஞ்ச் குக் பண்ணணும். ஏன்னா அத்தா கிட்ட லஞ்ச் கொடுத்துட்டு அக்கா வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். அக்கா வீட்டில் இன்றைக்கி நைட்டு திக்கர் மஜ்லிஸ் இருக்குது. இன்றைக்கி மெனு சிம்பிள் தான். ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் கீரை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பி அத்தா கிட்டே போய் லஞ்சை கொடுத்துட்டு என் மகளை ஸ்கூல்லேருந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அக்கா வீட்டு ஏரியாவுக்கு வந்துட்டோம். சீக்கிரமாக எல்லா வேலையும் டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிறதுனால என்னால் வீடியோ அந்த டைமில் எடுக்க முடியல. அக்கா ஏரியாக்குள்ளார வரும்போது தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மேருமுத்தியாரா நம்ம ஏரியாவுக்கும் வந்தேன். திக்கர் மஜ்லிஸ்னால் என்னென்ன வேலைலாம் இருக்கும்? அஜ்ரத் வருவாங்க, நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணணும். பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டா அவங்க பாட்டுக்க விளையாடிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்க நம்ம வேலையை பார்க்கலாம். அதனால தான் அக்கா கூப்பிட்ருந்தாங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கா ஆல்ரெடி பராட்டா மாவுலாம் பிணைஞ்சி உருண்டெல்லாம் போட்டு வச்சுருந்ததுனால அம்மாவுக்கு வேலை ஈஸியாகிடுச்சு. அம்மா நான் பராட்டா வீசுகிறேன், அப்புறம் நான் தொழுவ போயிடுறேன், நீங்கள் வேலையை கண்டினியூ பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. சரின்னு அம்மா பராட்டா வீசிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு பக்கம் ஒரு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பராட்டாவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? நார்மலாக என்ன சொல்லுவாங்க, பராட்டானா ரொம்ப அன்ஹெல்த்திம்பாங்க. ஏன்? அதில் நிறையா ஆயில் இருக்குது, மைதா இருக்குது. ஆனால் இந்த பராட்டா ஆட்டா மாவு நம்ம கலந்து செய்கிறதுனால கொஞ்சமாக ஹெல்த்தின்னு சொல்லலாம். ஆனால் ஆயில் தான் ஸ்டில் யூஸ் பண்ணுறோம், அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது. பட் அந்த பராட்டாவோட கம்பேர் பண்ணால் கொஞ்சமாக ஹெல்த்தி தான். நான் இப்போது என் பையனோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்றைக்கு பசங்களாம் உட்காந்து நான் செய்கிறேன்னு ஃபுல்லாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். நம்ம தான் ஏதாவது ஒரு ஹெல்ப்போ இல்லை முழுக்க நம்ம தான் செய்கிற மாதிரி ஆகிடும் சிச்சுவேஷன். நான் இதில் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணதுனால அது ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அது என் பையனுக்கு செட் ஆகலை. அம்மா இப்படி செய்யின்னு சொல்லி ஐடியாவெல்லாம் கொடுத்துட்டு அவர் ஒரு பக்கம் விளாட போயிட்டார். நான் சரி பரவாயில்ல, ஸ்டிக் பண்ணுற வேலை தானே நம்ம செஞ்சுடுவோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் இல்லையா, அது தான் நம்ம செஞ்சிட்ருக்கிறேன் நான் இப்போ. எனக்கு இதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணது என்னோடய ஓல்டு புக்ஸ் தாங்க. பசங்களோட பழைய புக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க. அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான திங்ஸு. நம்ம ஏதாவது ஒரு ப்ரிண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்ம அதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணி தனியாக ப்ரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பழைய புக்ஸில் உள்ள பிக்சர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது ரொம்ப கலர்ஃபுல்லாக ப்ரிண்ட் பண்ணுறதை விட ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு ரொம்ப க்யூட்டாக அமைஞ்சிருச்சு. அந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு. அதோட நான் சிக்கன் கறி வைக்கிறதுக்கும் வந்துட்டேன். இன்றைக்கி நான் 2 kg சிக்கனில் தாங்க சிக்கனை நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணினேன். வேலை நம்ம தனியாக செய்யும் போது கூட நமக்கு ரொம்ப ஒர்க் லோடு அதிகமாக தெரியும். எப்போது வேலை முடியும்னு டைம் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் வேலையை நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோன்னா, நீ இதை செய் நான் இதை செய்கிறேன்னு பிரிச்சுக்கிட்டோன்னா அது ஒரு களைப்பே தெரியாது, ஒரு ஒர்க் லோடு தெரியாது. இது ஒன்று தானே, சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும். பேசிக்கிட்டே செய்கிறப்ப இன்னும் ஜாலியாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி டே எங்களுக்கு அமைஞ்சிச்சு. அம்மா பராட்டா வீசிட்டு போயிட்டாங்க, நான் சிக்கன் நானும் வச்சேன், அக்கா வீடை க்ளீன் பண்ணாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வேலை முடிச்சுட்டு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு டிஷ்ஷு செய்யலான்னு கிச்சனுக்கு போவீங்க, ஸ்டார்டிங்லேருந்தே அது சொதப்பலாகவே அமையும். என்னடா இது ஏதோ ஒன்று குறையுதுன்னு இதையும் அதையும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் அந்த டிஷ்ஷு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே உங்களுக்கு கொடுக்காது. சரி இவ்வளோ தான்ப்பா, இதுக்கு மேலே இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுருவீங்க. ஆனால் சில டிஷ்ஷு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த டிஷ் உங்களுக்கு சூப்பராக அமையும். என்னன்னே தெரியாது, சூப்பராக இருக்கே, தாளிப்பு கூட இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அந்த வேலையை முடிச்சிடுற மாதிரி இருக்கும். அவுட்கமும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி எனக்கு இந்த டிஷ்ஷு அமைஞ்சிச்சு. இந்த சிக்கனான உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சும்மாலாம் சொல்லலை. கலரும் சரி, ஸ்மெல்லும் சரி, டேஸ்ட்டும் சரி, ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ரமைஸே ஆகலை. மேபி 2 kg சிக்கன் அதிகமாக போட்டதுனாலையா என்னன்னு தெரியலை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க வீடு ஃபுல்லாக சிக்கன் ஸ்மெல்லாக தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறமா அத்தா கால் பண்ணி கெஸ்ட்டு வரதா சொல்லியிருந்தாங்க. அங்கே அம்மா வீட்டில் யாரும் இல்லாததுனால இங்கே அக்கா வீட்டுக்கே வர சொல்லிட்டோம்.
அவங்களுக்கும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இப்படி தான் சிக்கன் கறி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அம்மா ஏதாவது ஸ்வீட் செய்கிறேன்னு சொல்லி பாதாம் முதிரியெல்லாம் தாளித்து கொட்டி கோதுமை சம்பா கஞ்சி தான் காய்ச்சிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நானும் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். அத்தை வளைச்சிட்டு வந்துட்டேன். மச்சான் போய் அஜ்ரத்தை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. திக்ர் மஜ்லிஸ் ரொம்ப நல்ல விதமாக அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இதான் அந்த ஆட்டா பராட்டா. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மைதா கூட உங்களுக்கு மைதா பராட்டாவில் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அக்கா வீட்டோட ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அவ்வளோ தாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு vlogல பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.